அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம் மக்கள் மத்தியில் ஒரு தவறுதலான புரிதலை வைத்திருக்கிறார்கள். அது என்ன புரிதல் என்றால், நாம் தான் களிமாம் சொல்லிவிட்டோமே, அதுக்கு மேலாக ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ் தண்டனைக்கு பிறகு நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று ஒரு தவறான புரிதலோடு அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. அல்லாஹ் எதை வன்மையாக கண்டித்தானோ அந்த இறை நிராகரிப்பான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைதானே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இவர்கள் அதை மிக இலகுவாக கடந்து விடுகிறார்கள். அது என்ன செயல்? தொழுகிறார்கள், ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறார்கள், எண்ணற்ற கடமைகளை செய்கிறார்கள். எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ இறை நிராகரிப்பான காரியங்களில் மிக சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறார்கள். இது அவருடைய பார்வையில் அவர்களுக்கு ஒரு பாவமாக தெரிவதில்லை. காரணம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆமாம், நாம் தான் களிமாம் சொல்லிவிட்டோமே, நாம் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய பார்வையில் கோயிலுக்கு போகிறது தான் இணை வைப்பு என்று எண்ணுகிறார்கள். தவிர தர்காவுக்கு கபரு வணங்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதை இவர்கள் ஒரு பாவமாகவே கருதவில்லை. ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அந்த முறைப்படி வாழ்ந்து முழுமையான ஒரு இறை நேசர்களாக மாற வேண்டும் என்று நீயத்தோடு வாழ்வோம். எது சரியான மார்க்கம் என்பதை முதலில் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.